Hello friends, welcome to King's Kitchen. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் பட்டன் அமைக்க விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் சமைச்ச இறால் தொக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறீங்க. என் ஹஸ்பண்ட் வந்திருந்த போது வீட்டில் சின்னதாக ஒரு பார்ட்டி ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக நாங்கள் என்னென்ன சமைச்சோன்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, பூண்டு, பச்சை மிளகாய் அதை சேர்த்துட்டாங்க முதல்ல. அப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துட்டாங்க. 4லேருந்து ஒரு 5 தக்காளி இருக்கும், பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா சுருள வதக்கி எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தொக்கு கொஞ்சமாக கொதிக்க விட்டுட்டாங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறால் சேர்த்துட்டாங்க. 1 கிலோ இறால், சின்ன இறால் தான். எப்போதுமே பார்த்திங்கன்னா சின்ன இறால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பாட்டோடு சேர்த்து அள்ளி சாப்பிடும்போது நிறைய இறால் கடிப்படும். அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இருந்தாலும் சின்ன இறால் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டன்றனால நிறையா பேர் விரும்ப மாட்டாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் டேஸ்ட்டுக்கு சின்ன இறால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இறால் சேர்த்து 5 நிமிஷம் வேக விட்டுட்டாங்க. இப்போது மிளகு, கருப்பு மிளகு நல்லா இடித்து சேர்த்துக்கிட்டாங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், மிளகாய் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா சேர்த்துருக்குறோம். மிளகு சேர்த்ததும் இந்த காரம் போதும். இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலை கட் பண்ணி சேர்த்து இறக்கிட்டாங்க. இறால் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அன்னைக்கு செஞ்ச சமையல் தான் இது. எனக்கு இறால் தொக்கு, நண்டு கிரேவி, நாட்டுக்கோழி குழம்பு, சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ நண்டு கிரேவி ரெடி ஆகிருச்சு. இப்போ நாட்டுக்கோழிக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதே நேரம் வெளியில் பார்த்திங்கன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதித்ததும் இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். எப்போதுமே பிரியாணி விறகடுப்பில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ தம் போட்டு எடுக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக முந்திரி பயிரை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாமே ரெடி ஆகிருச்சு. ரிஷித், ஹஸ்பண்ட், அண்ணா, கோகுல் எல்லாமே சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடித்ததுமே பழங்கள் கட் பண்ணி வாழைப்பழம், ஆப்பிள், கொஞ்சமாக மாதுளப்பழம் கொஞ்சமாக சேர்த்து ஐஸ்கிரீம் நல்லா மிக்ஸ் பண்ணி அது மேலேயே ஒரு கரண்டி ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.